ஸோ யூனிட் 5ல் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா டோட்டலாக 3 டாபிக். ஃபஸ்ட் டாபிக் பார்த்தாச்சு, செக்ஷன் ஃபார்முலா பார்த்துட்டோம். செகண்ட் டாபிக் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டரல் பார்த்தாச்சு. தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ். இதில் தான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். கொஞ்சம் வாஸ்ட்டாக வந்து அனலிட்டிக் ஜாமெட்ரி ஆர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தொலை வடிவியலில் கொஞ்சம் பிக் டாபிக் வந்து இதுதான். ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் என்ன செய்யலாம், ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் மெஜாரிட்டி இந்த செகண்ட் டாபிக் சொன்னீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். இந்த தேர்ட் டாபிக் இப்போ நடத்த போகிறதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ இது கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கிறதுனால செகண்ட் டாபிக் தரவாக இருந்தீங்கன்னா யூ கேன் கவர், அங்கேயே 5 மார்க் நீங்கள் வாங்கிக்கலாம். இருந்தாலும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாபிக் வந்து உங்களுக்கு 1 வேர்டு 2 மார்க்கில் ரொம்ப அதிகமாக வரக்கூடியது. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் சாய்ஸ் இன் 1 மார்க் கொஸ்டின், ரைட்? ஸோ நல்லா என்ன செய்யணும், கவனமாக பாருங்கள். ஸ்ட்ரைட் லைன்னா என்ன, ஒரு டெஃபினேஷன், காமன் டெஃபினேஷன் கொடுக்கலாம். 2 புள்ளிகளை சேர்க்கக்கூடிய கோட்டுக்கு பேர் ஸ்ட்ரைட் லைன், நேர்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான். 2 புள்ளியை சேர்க்கணும்னா ஒருவேளை ஒரு புள்ளி அதுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா அப்போ அங்கே ஒரு புள்ளி தான் இருக்குது, 2 புள்ளின்னு சொல்லக்கூடாது, சரியா? எப்போ ஒரு சின்ன கேப் வந்துருச்சோ அப்போ அது 2 புள்ளி ஆயிரும். அப்போ அதை இணைக்கக்கூடிய கோட்டுக்கு பேர் ஸ்ட்ரைட் லைன். அப்போ இந்த 2 கோட்டை இணைச்சி வரக்கூடிய கோட்டை வச்சு இந்த நேர்கோட்டுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், அல்ஜிப்ரா மூலமாக என்னெல்லாம் பண்ணலாம், இதுதான் கொஸ்டின். அல்ஜிப்ரா மூலமாக ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு பேரலல், பெர்பெண்டிகுலர், அதோட ஸ்லோப் எவ்வளோ இருக்குது, எக்ஸில் எந்த இடத்துல விட்டது, ஒய்யில் எந்த இடத்துல விட்டது, நிறைய என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் வாஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது ஒரு கிராஃப்னு நினச்சிக்கோங்க. எக்ஸு ஒய் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய். ஒரு 2 பாயிண்ட் நான் கொடுத்துக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய கோட்டுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பாயிண்ட் x1 y1, இன்னொரு பாயிண்ட் x2 y2. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 2லையும் ஜாயின் பண்ணால் ஒரு கோடு கிடைக்கும், ரைட்? கோடு கிடச்சிச்சு, ஓகே. இப்போ இந்த கோட்டோட சாய்வு என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கோட்டோட சாய்வு என்ன, சாய்வுனா என்ன மீனிங்னா, ஒரு ஏணியை வந்து ஒரு இடத்துல சாய்ச்சி போட்டிங்கன்னா அதோட சாய்வு என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கோணம் tan θ எதிர்பக்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது, சாய்வு. இப்போ உதாரணமாக இது ஒரு செவருன்னு வச்சுக்கொடுங்க, இது ஒரு இது கிரவுண்டு, இது செவர். இந்த இடத்துல வந்து ஒரு ஏணியை வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, சாய்ச்சி போட்டிருக்கீங்க. இது ஒரு ஏணி. இந்த ஏணி எவ்வளோ சாஞ்சிருக்கு, இந்த ஏணி எவ்வளோ சாஞ்சிருக்கு, எந்த விதத்தில் சாஞ்சிருக்குன்னா மீனிங் என்னென்னா இந்த ஹைட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இந்த ஹைட்டை ஒய்ன்னு சார் இந்த ஹைட்டை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் எப்பவும் ஒய்ன்னு வச்சுக்கோ, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இதோட சாய்வு எம்முன்னு வச்சுக்கிட்டேன்னா இது என்னன்னா நார்மல் பிசிக்ஸ் டெஃபினேஷன் என்னென்னா ஒரு ஸ்லோப் அப்படிங்கிற சாய்வுங்கிறது என்னென்னா இந்த வெர்டிக்கல் ஹைட்டு டிவைடட் பை ஹரிசாண்டல் ஹைட். இது வந்து ஜென்ரல் காமன் சென்ஸ். சாய்வு அப்படின்னா இந்த வெர்டிக்கல் ஹைட் டிவைடட் பை ஹரிசாண்டல் ஹைட், அதில் வரக்கூடிய வேல்யூவுக்கு பேர் தான் என்ன பேர், சாய்வு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோணத்துக்கு பேர் என்ன சொல்லலாம், தீட்டா. நீங்கள் வந்து டிக்னாமெட்ரி 9th இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் நம்ம 10th நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு இது தீட்டா ஒரு கோணம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இந்த கோணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சாய்வு கோணம் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. ஸ்லோப்பிங் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னு நினைச்சலாம் சொல்லலாம். ஸோ எம்ங்கிறது என்னன்னாக்கா இந்த கோணம் கிடையாது. இந்த கோணத்துக்கு நீ என்ன எடுக்கணும்னா tan θ எடுக்கணும். tan θனா பயப்படானா ஒரு 9th டிக்னாமெட்ரி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட டாபிக் வந்து உங்களை என்ன செய்ய போகிறோம், 5வது 7வது டாப்பிக்கு உங்களுக்கு என்னது இருக்குது, டிக்னாமெட்ரி திரிகோணம் இது என்ன செய்யுது இருக்குது, அதில் நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன மனசில் வச்சுக்கோங்க, இந்த tan θ அப்படிங்கிறது என்ன படிப்போம்னா அந்த டாபிக் வரும்போது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம்னா இந்த தீட்டாவுக்கு எதிராக உள்ளது எது, இந்த இது y. அடுத்துள்ள பக்கம்னா இந்த இருக்கு. ஸோ tan θ படி போட்டாலும் எம்னு போட்டாலும் என்னதான் ஒரே ஆன்சர் தான். அப்போ இதுல என்ன சொல்ல வரேன்னா சாய்வு அப்படிங்கிறதுக்கு ஸ்லோப்
ஸோ ஸ்லோப் சாய்வு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னாக்கா tan θ அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறத சொல்லத்தான் நான் இந்த ரெண்டு இதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். tan θனாலும் y/x தான், mனாலும் y/x தான். அப்போ என்னது ஸ்லோப் சாய்வு m அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் tan θ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் இந்த இதை பாருங்கள், இதில் இருந்து நான் ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இடம் எனக்கு இந்த ஹைட் டிவைட் பை இந்த ஹைட்டு தான் என்னது இந்த இடத்துல தீட்டா கோணம் உருவாச்சுன்னா, ஒருவேளை தீட்டா உங்களுக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க. தீட்டானா ஒரு 30 டிகிரி சாய்வில் இருக்குது. அப்போ சாய்வு 30 டிகிரி சாய்வு கோணத்தில் இருக்குது. ஸ்லோப்பிங் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்போ சாய்வு என்னென்னு கேட்டால் அதோட டேன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஒருவேளை தீட்டா கொடுக்காம 2 பாயிண்ட்டை மாத்திரம் கொடுக்கும், x1 y1 x2 y2, இந்த ஒரு லைன், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரொம்ப சிம்பிள். இந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்னதான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ y1, இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ y2. அப்போ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது y2 மைனஸ் y1, y2 மைனஸ் y1. ஸோ எம்முக்கு எப்படி சொல்லலாம் y2 மைனஸ் y1, அதாவது எதிர்பக்கம் தான் தீட்டாவுக்கு எதிர்பக்கம் தான் y2 மைனஸ் y1 டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல x வந்து x1, இந்த இடத்துல x வந்து x2, இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இது என்னது இது வந்து y2 மைனஸ் y1, இந்த ஹைட்டு மறந்தீங்கன்னா இந்த இது x2 மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இந்த ஃபார்முலா ஸ்பெஷலாக படிக்கணும் அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சிங்கன்னா இந்த இதில் வந்து என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். ஸோ ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இன்னொரு ஃபார்முலா பார்க்கணும். ஸோ ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம். ரெண்டாவது ஃபார்முலா இந்த இதோட டிஸ்டன்ஸ் ஆர் லென்த், இந்த கோட்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றை கேட்க, அல்லது இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம், distance between 2 points or length of this lines, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்டால் நான் அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். 9th படிச்சிருப்பீங்க பித்தாகரஸ் தியரம். என்ன சொல்லும் பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு சைடோட ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு சைடோட ஸ்கொயர். இது தெரிஞ்சது தான். பித்தாகரஸ் என்ன சொல்லுது, கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இருபக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணலாமா? எனக்கு தேவை இந்த இதுதான். இது வேணா என்னன்னு வச்சுக்கோங்க டின்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த்தை டிஸ்டன்ஸை டின்னு வச்சுக்கோங்க. ஸோ டின்னு வச்சுக்கிட்டா கர்ணம் ஸ்கொயர் கர்ணம் ஸ்கொயர் ஹைப்போட்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டுதோட ஸ்கொயரோட சம்மேஷன். இந்த லென்த் எவ்வளவு x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஸ்கொயர் எவ்வளவு y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் புதுசாக படிக்கல, நார்மல் பித்தாகரஸ் தியரம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். ஸோ எனக்கு இது மாத்திரம் வேணும். டி ஸ்கொயர்லேருந்து டி மாத்திரம் வேணும். என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் என்ன எடுக்கணும், ரூட் எடுக்கணும். டி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஈக்குவேஷனில் நான் ஏற்கனவே சொல்லி ஈக்குவேஷனில் எல்ஹெச்எஸில் என்ன வேலை பண்ணுறியோ அதே வேலை எல்லாத்துக்கும் பண்ணிட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதை தான் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் ரூட் எடுக்க போகிறேன். டி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் டி. அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆயிரும், ரூட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் உடனே என்ன செஞ்சிடாதீங்க, இது தனியாக ரூட் எடுத்தால் 2 போயிடும், இது தனியாக ரூட் எடுத்தால் போயிடும். இங்கே ஒரு வேளை இன்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்படி தூக்கிடலாம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸில் ரூட் எடுக்க என்ன செஞ்சுருக்கோம், கிளியராக நடத்திருக்கோம். அப்போ அதை பாருங்கள். ஸோ x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களோட ரெண்டாவது ஃபார்முலா, டிஸ்டன்ஸ். திரும்ப இங்கே எழுதுகிறேன். Distance between 2 points equal to d equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. உங்களுக்கு எதுவும் புரியுதோ இல்லையோ ஃபார்முலா மாத்திரம் என்ன செஞ்சுக்கோங்க, ஒன்றும் புரியலன்னா மனப்பாடமாக என்ன செஞ்சுக்கணும், பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரைட் லைன்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதில் உள்ள ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தாச்சு.
டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வேரியஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக எப்படி இருக்கும், அதோட ஸ்லோப் எவ்வளோ இருக்குது, அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காமன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் சில இது இருக்குது. அது 3 கேட்டகரியாக பிரிக்கும். ஒன்று வந்து ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல், இன்னொன்று வந்து நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹரிசாண்டல். எப்படி ஹரிசாண்டல், வெர்டிக்கல், நெய்தர் ஹரிசாண்டல் நார் வெர்டிக்கல். நெய்தர் நாருக்கு இங்கிலீஷ் விளக்கம் தெரியும், இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம். எய்தரார்னா இது அல்லது அதுன்னு அர்த்தம். அது இங்கிலீஷில் கிராமரில் நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல்னா தமிழில் கிடைமட்டம் அப்படிம்பாங்க, வெர்டிக்கல்னா செங்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 3க்கும் சில ஜென்ரல் இது ஒன் வேர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒன் வேர்டு இந்த ரிலேட்டட்லேருந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் லைனுக்கு உள்ள ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸே ஹரிசாண்டல் லைனாக இருந்துச்சுன்னா உங்களோட ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸில் எல்லா இடத்துலையும் என்ன தான் இருக்கும், ஒய்யிங் வந்து வேல்யூ என்ன தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஒய்யோட வேல்யூ 0, இந்த இடத்துல பாருங்கள் ஒய்யோட வேல்யூ 0. எல்லா இடத்துலையும் ஒய்யோட வேல்யூ என்ன தான், இந்த லைன் ஃபுல்லாக ஒய்யோட வேல்யூ 0 தான். ஸோ ஹரிசாண்டல் லைன் அட் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லணும், y = 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் y = 0. ஓகே, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இதே ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் இல்லாமல் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது, கொஞ்சம் மேலே தள்ளி 0, இது வந்து சென்டர் பாயிண்ட் 0,0, இந்த கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது. இந்த லைன் தான் இப்போ உனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க, இதை L1ன்னு வச்சுக்கோங்க, இதை L2ன்னு வச்சுக்கோங்க. 3 லைன் இப்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லுங்க லைன் எதுலேயே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது. ஸோ அதோட ஈக்குவேஷன் y = 0. L1ங்க லைன் இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல இந்த லைனுக்கு நீ எந்த இடத்துல பார்த்தாலும் ஒய்யோட வேல்யூ என்னென்னு இருக்கும், சம் கே, அது ஏதாவது ஒரு நம்பர்னு போட்டுக்கோ. சரி, ஓகே, இது ஒரு கேன்னு வச்சுக்கிட்டு இந்த லைனில் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒய்யோட வேல்யூ என்ன தான், கே தான். ஸோ L1ங்க லைனுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், y = k. இது என்னது இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இது என்ன இருக்கும், ஒரு மைனஸ் வேல்யூவாக இருக்கும். அப்போ L2ங்க வேல்யூக்கு என்னதுன்னா L2 = y = -k. ஒய்யோட வேல்யூ என்னதான் இருக்கும் இந்த இடத்துல, இந்த லைன் ஃபுல்லாகவே -k தான் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே ஒய்யோட வேல்யூ என்ன தான், -k தான். ஸோ அதனால் ஒரு எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன், ஒரு ஹரிசாண்டல் லைனோட ஈக்குவேஷன் கேட்டால் அங்கே என்ன தான் வந்துருக்கு பாருங்கள், y தான் வரும். அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லைனில் 3 ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸோட மேலே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஆனால் 3 லைனுமே எப்படி தான் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு 3 ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. இது வெர்டிக்கல் எக்ஸு ஒய். இப்போ ஒரு லைன் இங்கே இருக்குது L, இன்னொரு லைன் L1ங்க லைன் இங்கே இருக்குது, இது L2ங்க லைன் இங்கே இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இது வெர்டிக்கலாக இருக்குது, அதனால வெர்டிக்கல் லைன், செங்குத்து லைன்கள், செங்குத்து கோடுகள். ஸோ இது L1, சரி இது L, இது L1, இது L2. ஸோ 3 லைன் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெட்டக்கூடியது K, இந்த இடத்துல -k. ஸோ 3 கோடுக்கும் போடலாமா. Lங்கிறது என்னது, ஆக்சுவலாக Lங்கிறது என்னது, ஒய் ஆக்சிஸ் தான். ஸோ ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னமா, இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து 1 மார்க் அடிக்கடி கேட்குது என்னன்னா, எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டால் x = 0ன்னு போடக்கூடாது, y = 0ன்னு போடணும். ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டால் x = 0ன்னு போடணும். அதே மாதிரி ஒரு கோடு கொஞ்சம் இந்த எக்ஸில் 2ங்க ஒரு இடத்துல கட் ஆகிட்டு ஃபுல்லாக ஒய் ஆக்சிஸ் பேரலாக இருக்குன்னா, இந்த L1ங்க கோடு என்னென்னா x இந்த இடத்துல என்னது, ஃபுல்லாக x = kன்னு இருக்கும். L2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது இந்த பக்கம் வந்ததுனால -kன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ x = -k. ஸோ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு கோடு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் 3 விதமாக கிடச்சிருக்கு. ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா இணையாக இருக்குது பாருங்கள், இணையாக இருக்குது பாருங்கள், ரயில்வே தண்டவாளம் மாதிரி இங்கே பாருங்க, எக்ஸுக்கு இணையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையாக இருந்தால் ஹரிசாண்டல், ஒய் ஆக்சிஸ்க்கு இணையாக இருந்தால் பேரலாக இருந்தால் வெர்டிக்கல்,
அதுக்கு ஒரு 3 கிடச்சிருக்கு, இதுக்கு ஒரு 3 கிடச்சி. இந்த 3ல் இருந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டு என்ன செய்வாங்க, அடிக்கடி கேட்பாங்க. 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. இது என்னென்னா எக்ஸ் ஆக்ஸும் பேரலல் அல்ல, ஒய் ஆக்ஸும் பேரலல் அல்ல. ஸோ இது நெய்தர் ஹரிசாண்டல் நார் அப்படின்னா ரெண்டுமே இல்லை, ஹரிசாண்டல் இல்லை வெர்டிக்கல் இல்லை. இந்த இது வந்து எக்ஸ் ஆக்ஸும் பேரலல் இருக்காது, ஒய் ஆக்ஸும் பேரலல் இருக்காது. எப்படினாலும் என்ன செய்யலாம், எப்படினாலும் கண்ட மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஸ்பெஷல் ஃபார்முலாஸ்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரிலாம் கொடுப்பாங்க தெரியுமா, 2 வேல்யூ நார்மலாக கொடுக்கணும். ஒரு கோட்டோட ஈக்குவேஷன் 2 வேல்யூ கொடுக்கணும். ஒன்று, இந்த கோட்டில் உள்ள 2 பாயிண்ட்டை கொடுத்தா இந்த கோட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். 2, இந்த கோட்டில் உள்ள ஒரு பாயிண்ட்டையும் இந்த கோடு எவ்வளோ ஸ்லோப்பில் இருக்குன்னு தெரிஞ்சால் அப்பவும் இந்த கோட்டோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணுமா, கோட்டை இதெல்லாம் கோட்டோட ஈக்குவேஷன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் விச் இஸ் டைரக்ட்லி வி ஆர் கெட்டிங். இங்கெல்லாம் அப்படி கிடையாது, இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு 2 வேல்யூ கொடுக்கணும். ஒன்று 2 பாயிண்ட்டாக இருக்கணும், அல்லது ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் ஸ்லோப் கொடுக்கணும். 2. தேர்ட் பாயிண்ட் என்ன செய்யலாம்னாக்கா, அது எக்ஸ் ஆக்சிஸில் வெட்டக்கூடிய பாயிண்ட்டையும் இந்த பாருங்க, இந்த கோடை இப்படி இழுத்தா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் வெட்டுது, ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் வெட்டுது. இந்த 2 கட்டாகக்கூடிய பாயிண்ட்டை கொடுத்தாலும் கோட்டோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். 4வது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒய்யை வெட்டக்கூடிய இடத்துல, இதுதான் ஒய்யை வெட்டு, இதுக்கு பேர் ஒய் இன்டர்செப்ட். ஒய்யை வெட்டுது பாருங்கள் இந்த இடத்துல, ஒய் இன்டர்செப்ட். ஒய்யை வெட்டக்கூடிய பாயிண்ட்டையும் அந்த ஸ்லோப்பையும் கொடுத்தாங்கன்னா அப்பவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ தெர் ஆர் 4 ways, 4 வழியில் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த 4 ways என்னெல்லாம் சொல்லி இப்போ பார்க்கலாம்.